ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியல் எப்பயும் போல் இல்லாமல் கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இதோடைய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து தயிர் சாதம், அதுக்கப்புறம் எல்லா வெரைட்டி ரைஸுமே சூப்பராக இருக்கும். அண்ட் சும்மாவே கூட சாப்பிட்லாம், ஏன்னா அது நிறைய பேரோட ஃபேவரெட்டும் கூட. ஸோ இந்த உருளைக்கிழங்கு பொரியலை வந்து கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. ஷேருக்கு ஷேர் பண்ணமோ அவங்களுக்கு பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக மிளகு, சீரகம், மல்லி, அதுக்கப்புறம் மிளகாய் இதை வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து அப்படியே ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டான ஃப்ளேமில் வச்சுட்டு, மீடியம் ஃப்ளேமில் இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு கூட கம்மியாக வந்து இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 7-8 பல் பூண்டு, இது தோல் நீக்காமல் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து இதையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதோட சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் வந்து அந்த தேங்காய், மசாலா, அந்த பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரணும். அதுக்காக வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஜஸ்ட் ஃப்ரை ஆனால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கோர்ஸாக, கொஞ்சம் கொரகொரப்பாக இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்க தேவையில்லை. அடுத்ததாக பொரியலுக்கு தேவையான அளவுக்கு நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அதோடைய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ தண்ணியில் சேர்த்துட்டு அடுத்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் இதை வந்து குக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு 90% to 80 to 90% இது வந்து குக் ஆகிடும். அந்தளவுக்கு இது வெந்து வந்தாலே போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ இதை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து இது நல்லா சூடாகட்டும். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் தேவைன்னா உளுந்து, கடலைப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் கூடவே. இப்போது இந்த கடுகு பொரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கி நல்லா கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை கூடவே ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்துக்கலாம். இது சும்மா ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை வந்து இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த பொரியலுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாமே வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துருக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்குக்கு இது வந்து கரெக்டாக இருந்தது. இப்போது இந்த மசாலா சேர்த்துட்டு இதை வந்து எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கலந்து விடும்போது எனக்கு கரெக்டாக இருந்தது. அதனால் வந்து நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. உங்களால் கலந்து விட முடியல, அடி பிடிக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்படியே வந்து சேர்க்க வேணாம். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கோங்க, சரியாக போயிடும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா ஈவனாக கலந்து விட்ட பிறகு கடைசியாக நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலா, அதாவது இந்த தேங்காய், மல்லி, மிளகு, சீரகம்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா வந்து இதோடு இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விடணும். ஏன்னா இந்த பொரியலுக்கு ஹைலைட்டே வந்து இந்த மசாலா தான். அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சாப்பிட்றப்போ நல்லா க்ரன்ச்சியாக அந்த மசாலாவோட அங்கங்கே அந்த மிளகு, சீரகம்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்தோடு மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த தயிர் சாதத்தை விட இந்த பொரியல் தான் அதிகமாக சாப்பிடுவீங்க. ஏன்னா அது அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கடைசியாக கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை.
அவ்வளோதாங்க, நம்மளுடைய உருளைக்கிழங்கு பொரியல், அதாவது மசாலா உருளைக்கிழங்கு பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டு வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.